இன்றைக்கு அற்பமாய் எண்ணுதல் டெஸ்பைசிங் அதர்ஸ் என்ற தலைப்பின் கீழாக நாம் பார்க்க போகிறோம். முதல்ல அற்பமாய் எண்ணுதல் என்றால் என்னங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். தன்னை மேன்மையாகவும் மற்றவரை தகுதி குறைவாகவும் சிந்திக்கும் சிந்தனை தான் அற்பமாய் எண்ணுதல் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். உதாரணமாக, நம்மை விட பணத்தில் குறைவாக வறுமையில் இருப்பவர்களையோ, அறிவில் குறைவாக இருப்பவர்களையோ, இல்லை திறமையில் குறைவாக இருப்பவர்களையோ, இல்லை அழகில் குறைவாக இருப்பவர்களையோ, இல்லை ஆரோக்கியத்தில் குறைவாக இருப்பவர்களையோ சற்று தரம் தாழ்த்தி தகுதி குறைவாக சிந்திக்கும் சிந்தனை தான் அற்பமாய் எண்ணுதல்ங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். இதை புரிந்து கொள்வதற்கு ஒரு அழகான வேதாகம நிகழ்வு இருக்கிறது. வேதத்தில் ஒரு நபர் மற்ற நபரை அற்பமாக எண்ணி இருப்பதை பார்க்க முடிகிறது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆபிரகாம் ஆகாரோடே சேர்ந்தபோது அவள் கர்ப்பந்தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை சாராளை அற்பமாக எண்ணினாள். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வாக்கியம். இந்த வசனத்தின்படி இரண்டு நபர்கள் வருவதை பார்க்க முடிகிறது. ஒன்று சாராள், மற்றொன்று ஆகார். ஆகார் நிறைவாக கர்ப்பம் தரித்திருக்கும் போது குறைவாக கர்ப்பம் தெரியாமல் இருக்கக்கூடிய சாராளை அற்பமாக எண்ணினாள் என்பதை பார்க்க முடியுது. அதாவது தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒன்று மற்றவரிடத்தில் இல்லை என்றவுடனே தகுதி குறைவாகவோ தரம் தாழ்த்தியோ சிந்திக்கும் சிந்தனை அற்பமாய் எண்ணுதல் என்பதை தெளிவாக பார்க்க முடிகிறது. இதை போன்று மற்றொரு உதாரணத்தையும் வேதாகமத்திலிருந்து சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அந்த வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு ஓமையை சொன்னார். லூக்கா 18ஆம் அதிகாரம் 9ஆம் வாக்கியம். இந்த வசனத்தின்படி இரண்டு நபர்கள் வருவதை பார்க்க முடிகிறது. ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். இந்த பரிசேயன் தன்னை நிறைவுள்ளவனாகவும் ஒரு ஜெபவீரனாகவும் ஒரு பரிசுத்தவானாகவும் நினைத்து இந்த ஆயக்காரனை குறைவுள்ளவனாகவும் ஒரு பாவியாகவும் எண்ணுவதை பார்க்க முடிகிறது. அதைத்தான் வேதமும் அற்பமாய் எண்ணுதல்னு சொல்லுவதை பார்க்க முடியுது. இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடம் என்னென்னா, நம்மகிட்ட ஒரு பொருள் இருக்குது, மற்றவங்ககிட்ட அது இல்லை. நம்மகிட்ட ஒரு குணம் இருக்குது, மற்றவங்ககிட்ட அது இல்லை. நம்மகிட்ட ஒரு சுபாவம் இருக்குது, மற்றவங்ககிட்ட அது இல்லை. அப்படிங்கிறதுக்காக அவங்கள தகுதி குறைவாகவும் தரம் தாழ்த்தியோ மட்டம் தட்டியோ சிந்திக்கும் சிந்தனை நம்மிடத்தில் அறவே இருக்கக்கூடாது. அற்பமாய் எண்ணுகிற சிந்தை கிறிஸ்துவின் சிந்தை அல்லங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். மற்றவர்களை அற்பமாய் எண்ணாமல் இயேசுவின் படைப்பில் அற்புதமாய் இருப்பவர்கள் என்று எண்ணுவோம். பகிர்வோம் இயேசுவை என்றும் அன்புடன். பைபிள் ஸ்கூல்.